செம்மையா பாடுறோம். இன்னைக்கு மியூசிக் கிளாஸ்ல ஜாயின் பண்றோம், தெறிக்க விடுறோம். மா, ஏ தாயே, ஏன் நீ காலங்கத்தல் கை கைன்னு கத்திட்டு கிடக்குற? அக்கம் பக்கத்து வீட்டால என்னை பார்த்தா என்ன சொல்லுவான்? மா, நான் சூப்பரா பாடுறேன். எனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை யூஸ் பண்ணி டூப்பர் சிங்கர்ல போய் பாப்பா பாட்டு பாடி கலக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இன்னையில இருந்து மியூசிக் கிளாஸ் போக போறேன், தெறிக்க விட போறேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி, போய் வீடியோல பாரு, போய் சாமத்தல் கடி பாடி. ஓ, நான் மியூசிக் கிளாஸ் போறேன். கிளாஸ் போறியா? இதுக்கு வேற ஃபீஸ் கேட்பாளோ? ஏய், இதுக்கெல்லாம் என்கிட்ட ஃபீஸ் கேட்டனால கொடுக்கவே மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் 5 ரூபாயில இருந்து எடுத்துக்கிட்டேன். உப்பு சக்கரை இந்த மாசம் கமலா வீட்டில் வாங்கியாச்சு. நாளைக்கு யார் வீட்டில் வாங்குறது? இந்த மனுஷன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, என்ன கடையில் என்ன வாங்குறான்னு வேற தெரியல. சை, வீட்டில் வேற ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. கருகப்பில்லை, கொத்தமல்லி. அம்மா, ஏன்டி வந்தோடே கத்திக்கிட்டே இருக்கா? அப்பன் புத்தி அப்படியே இருக்கு. யார்? நானு. பின்ன நான் கத்துறேனா? சரி, சொல்றீ நான் கத்துறேனா? சரி சரி. அம்மா, ஓ, பாட்டு கிளாஸ் போனேல, மறந்தே போயிட்ட பாரு. எங்க பாடு? அம்மா, நீ சுமந்த பிள்ளை. அப்படிதான். ஐயோ, என்ன அழகா என் மக சுருதியோட பாடுறாப்பா. பாடு 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 பாடு. ஏ தாய் கிழவி, கொஞ்ச நேரம் சும்மா. ஹச். ஹாய். வாடா. என்ன மாதிரி சொல்லிட்டு நீ சுகமா இருக்கா? எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ். அச்சுச்சோ, சாப்பிட்டியா? ஜூஸ் குடிச்சியா? தண்ணி குடிச்சியா? டேப்லெட் போட்டியா? அப்புறம் பீரியட்ஸ் தானே சொன்னேன், உடம்பு சரியில்லை நான் சொன்னேன். எதுக்கு இப்படி நோய் நோய்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க? இப்போ நான் அப்படி என்ன கேட்டேன்? ஓ, நீ எதுவுமே கேட்கல, நானா தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, இன்னைக்கு நீ டென்ஷனாக இருப்ப, மூட் ஸ்விங்காக இருக்கும். அதனால என்ன வேணா பேசலாம், என்ன திட்டலாம், இன்க்ளூடிங் பிரேக்கப் கூட சொல்லலாம். ஓ, ரொம்ப தேங்க்ஸ். பிரேக்கப். தேங்க்யூ டூ. நான் தான் இருக்கேன். என்னாச்சு? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஓகே, நான் தான் இருக்கேன். நான் சொன்னா அமைதியா இருப்பியா? அதுக்கு தான் நீங்க வர சொன்னியா? சரி பேசுறேன். அது வந்து நோய் நோய்னு பேசாம கொஞ்சம் சும்மா இரு. நீ தானே பேச சொன்ன? எனக்கு தான் அறிவில்லை, உனக்கும் அறிவில்லை. ஆமாம், இல்லை. சரி, நீ என்ன வேணா பேசு, நான் அமைதியாகவே இருக்கேன். ஓ, அப்படியா? பிரேக்கப். நாளைக்கு வந்து பேசுகிறேன். மூஞ்சி எனக்கு மட்டும் யாருமே இல்லை. ஐயோ, வாடா. இருங்கம்மா, வரேன். ஏன்க்கா, என்னாச்சு? வயிறு வலிக்குதுடா. பீரியட்ஸா? இல்லை பீரியட்ஸா? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ மெல்லமாக கேட்குற? பீரியட்ஸ் இது ஒரு கேஷுவல் டாக்கு தான். பொண்ணுங்க ப்ரெக்னன்சிக்கு ரெடி ஆகணும்னா மாதம் மாதம் இந்த வழியெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இதில் இந்த வயிற்று வலி வேற. ஹலோ ஹலோ விபிதா, கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ் வரீங்களா? ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. கான்ஃபரன்ஸா? சரி, கண்டிப்பா வந்துருங்க. ஓகே. ஹலோ. ஐயோ, இப்போ என்ன பார்த்து கான்ஃபரன்ஸு கூப்பிடுறாங்களே. ட்ரெஸ்லலாம் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? இப்போ என்னாச்சு? அது உனக்கு சொன்னா புரியாது, போடா. எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜஸ்ட்டு நார்மல் தான். நீ சொன்னது தான். அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க, நீ எதுவும் நினைக்காம போ. இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் ஈஸியாக எடுத்துப்பாங்க. இந்தா இதை பிடி, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோ. சரி, நான் வரேன். என்ன ட்ரெஸ் போடுறது? சொல்றா. பிபி, நீங்க நம்ம அவுட்டிங் போறோம்ல, அன்னைக்கு வாங்கி கொடுத்தல ஒயிட் Dress. ஆமா. போட்டு வா. சரி, ஓகே ஓகே. நல்லா இருக்குல்ல? ஒயிட்டா?
ஹாய்டா. நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுங்க. ஏய் மழை வந்து ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சுடா, அதான் போட்டுட்டு வர முடியல. இவ்வளோ ஈஸி சொல்கிற நீ? எப்போச்சும் ஒரு வாட்டி என் பேச்சு கேட்டிருக்கே நீ? சும்மா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு நீ. அப்படிலாம் இல்லை. அப்பெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் இல்லை. எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, உன் பேச கேட்கக்கூடாது, உன் கூட ஊர் சுற்றக்கூடாது. எனக்கு என்ன சொல்றது தெரியல. போ, என் மூஞ்சில முடிக்காது. பிரேக்கப். போ. டேய் டேய் என்ன ஆச்சு? டேய் செந்தில் செந்தில் நில்றா, நில்றா. வேணாம் இன்னைக்கு மட்டும் அவன் ஏதாவது சொல்லட்டும், அப்ப இருக்கு அவனுக்கு. இது ஓகே போதும். இந்த ட்ரெஸ்ஸு நிறுத்து. இப்ப என்ன சொல்ல போற? இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப கேவலமா இருக்கேன் அதானே? நீ கொடுத்த ட்ரெஸ் போட்டு வரலன்னு இப்ப என்ன பிரேக்கப்னு சொல்ல போற? அத உங்க அம்மா ஆல்ரெடி சொன்னாங்களே, இந்த பொண்ணு உன் பேச்ச எதுமே கேட்காது. இப்ப சொல்லுடா, உன் பேச்ச நான் எதுமே கேட்க மாட்டேன்டா. லெட்ஸ் பிரேக் அப். இந்த ட்ரெஸ் அழகா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ என்னடா அழகா இருக்குன்னு சொல்றது? நான் சொல்றேன்டா, நான் ரொம்ப கேவலமா இருக்கேன், மொக்கையா இருக்கேன். போடா. பிபி உன் காலு கீழ இருக்க குப்பையை மட்டும் கொஞ்சம் எட. அம்மா வயிறு வலிக்குதுமா. பிபி அந்த மொட்டை மாடியில மட்டும் கொஞ்சம் துணி எடுத்துட்டு வாயேன். அம்மா இல்ல வேணாம். நீ போன் நோண்டி, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா. பிபி இந்த வீட மட்டும் கொஞ்சம் கூட்டி விட. அம்மா அம்மா வயிறு வலிக்குதுமா. நீ கூட்டே வேணா, வேலைய பாரு. என்ன எதுவுமே இல்ல. மா மா என்னடி? என்னம்மா எதுவுமே சமைக்கல? இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ், நீ போய் சமைச்சு சாப்பிடு. நானா? வா. அப்பா உன் வயசெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருப்பேன். என்கிட்டயே பொய்யா பேசிட்டு இருக்கேன். அப்பா இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்களாம் என்னத்த சொல்ல. என்ன வரசத்தை கேக்குது? அப்படியே படுத்துரும். ஹாய்டி, ஏன் டல்லா இருக்க? எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் டி. நமக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டம்லாம் வருதோ? இந்த பசங்களாம் ஜாலியாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லைல்ல. கடவுள் ஏன் நம்மளை மட்டும் இப்படி படைச்சாங்க? இப்போ ஏன் புலம்புற? மீசையை முறுக்கி விட்டு காலை அடக்கி கல்லு தூக்குற ஆம்பளைங்களே ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி வீக் தான். பசங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லை நினச்சிட்டு இருக்கியா? அவங்க வெளியே காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இதுக்கெல்லாமா கடவுளை குத்தம் சொல்லுவ? நமக்கு வரணும்னு இருக்கிறது தான் வரும். போய் புலம்பாம வேலையை பாரு. ஐயோ வயிறு என்ன இப்படி வலிக்குது. நல்லா பக்கம் பக்கமா பஞ்ச் டைலாக்லாம் பயங்கரமா பேசுனியாடி. இப்ப வயிறு வலியில உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். ஐயோ அம்மா. யானே கத்துற? எப்ப பாரு இவ கத்திக்கிட்டே கிடப்பா. டா புடி. இத குடி. என்னது இது? எண்ணெயும் முட்டையும். சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிட வேண்டியதை சாப்பிடாம இருந்தா இப்படி தான் வலிக்கும். மூடி குடி. இந்த பசங்களுக்குலாம் வரக்கூடாதா? பொண்ணுங்களுக்கு தான் வரணுமா? மச்சான் அதான் சப்பா மாட்ரு. என்ன பேபி ரொம்ப ஜாலியாக இருக்க போல? இங்க வாயேன். என்ன சொன்ன? இல்லை ஜாலியா என்ன முறைக்கிறா? அம்மா ரிமோட் குடுறி. போடி. கொஞ்ச நேரம் கூட. ஏஞ்ச் கடைக்கு போயிட்டு வா. என்ன அங்க வளவளன்னு பேச்சு? இவள போயிட்டு வர சொல்லுங்க. சாந்திரா ஏஞ்ச் நீ கடைக்கு போயிட்டு வா. வெள்ளலாம் போக கூடாது. ச்சே. அம்மா தண்ணிமா. இவ உருத்தி. சாந்திரா வந்து தண்ணி எடுத்துட்டு போ அவளுக்கு. அம்மா வெள்ள தானமா போக கூடாது. வீட்டுக்குள்ள கூட வர கூடாது. அவ கிச்சனுக்குள்ள வர கூடாது. ஏஞ்ச் வாடி. அப்பா. என்ன உட்காந்துட்ட? ஓ அந்த
ஃபர்ஸ்ட் செல்ஃப் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு டப்பா இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு டப்பா இருக்கும். அங்க ஒரு பிஸ்கெட் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. போய் டீ எடுத்துட்டு வா. அப்புறம் ராகி கஞ்சி. வெரி குட். அதுக்கப்புறம் சரி ஜூஸ் எடுத்துட்டு வா. ஜூஸ் மட்டும் தானா? ஃப்ரூட் எடுத்துட்டு வா ஏதாவது. சரி உட்கார். எப்படி பார்த்தல உட்கார்ந்த இடத்துல இருந்து உன்னை எப்படி வேலை வாங்கினேன்னு. இந்த டேட்டு இன்னைக்கு நீ உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இதே மாதிரி நானும் ஒரு நாள் வயசுக்கு வந்து பீரியட்ஸ் வழியில உட்காந்து இதே மாதிரி அம்மா கையால உன் கையால நான் தண்ணி வாங்கி குடிக்கல. என் பேரு சௌந்தர்யா இல்லடி. ஏய் பைத்தியம், நேத்து வந்து அவளை கடைக்கு போயிட்டு பேட் வாங்கிட்டு வா. நான் எப்பமா வயசுக்கு வருவேன்? என்னது? நானே இதே மாதிரி அவ கையால தண்ணி வாங்கி குடிக்கணும். அதுக்குதான் தண்ணி குடிக்க வக்கல்ல வயசுக்கு வருவேன். பாடி போய் தண்ணி குடிறி பாடி. நானும் ஒரு நாள் வயசுக்கு வந்து தண்ணி பிடிக்காம இருக்கேன் பாரு. பாடி போய் தண்ணி குடிச்சாடி. வா கண்டத பேசி. ச்சே பிள்ளை பாரு என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. வயசுக்கு வரணும்னு நீ என்ன போலியா?